ஏற்கனவே ஜனநாயகன் பட விவகாரம் போய்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் நாளை காலை தளபதி விஜய் டெல்லிக்கு போகிறாரு. காலை 11 மணிக்கு அவர் சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராக இருக்கிறாரு அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ தகவல் வந்திருக்கு. தமிழக வெற்றி கழகம் சார்பாக டெல்லி போலீஸாரிடம் பாதுகாப்பு கேட்கப்பட்டிருக்கு. விஜய் அவர்கள் நாளை டெல்லியில் தங்க இருக்கிறாரு. விசாரணைக்கு பிறகு நாளை மறுநாள் சென்னை திரும்ப இருக்கிறாரு. இந்நிலையில் நேற்று நடந்த ஒரு சம்பவம் ரொம்பவே முக்கியமானது. தளபதி விஜய் அவர்களோட பிரச்சார வாகனத்தை நேற்று சிபிஐ அதிகாரிகள் மூலம் சோதனை செய்யப்பட்டு டிரைவரை விசாரித்தது மட்டும் இல்லாமல் வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. இந்த 2 சம்பவங்களும் ஒரு திட்டமிட்ட அழுத்தம் போல மக்களுக்கு தெரிகிறது. ஜனநாயகன் படம் தாமதம், சிபிஐ விசாரணை, வாகன பறிமுதல் இவை அனைத்தும் ரசிகர்களை கலங்க வச்சிருக்கு. ஆனால் உண்மையை கொஞ்சம் கூட பயமின்றி எதிர்கொள்கிறாரு தளபதி விஜய் அவர்கள். அவரது அமைதியும் நிதானமும் உண்மையோட மீது இருக்கிற நம்பிக்கையை காட்டுது. விஜய் ரசிகர்கள் அமைதியாக இருந்தாலும் இந்த சுத்தமான மனிதர் மீதான இத்தனை தொடர்ச்சியான தாக்குதல்கள் எதிர்காலத்தில் ஒரு பெரிய வெற்றி அலைக்கே காரணமாகலாம்.